ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிபியில் இன்னைக்கு காலிஃப்ளவர் மசால் ரோஸ்ட் எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆன உடனே கடுகு உளுத்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன், கடுகு வெடித்த உடனே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க 3 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கின உடனே 2 டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு, நான் இஞ்சி எதுவும் சேர்க்கலைங்க, இதையும் எண்ணெயிலே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை இது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காலிஃப்ளவர் வேகட்டும், மூடி வச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் வறுத்த நடக்கடலை 1 டீஸ்பூன் சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 5 முந்திரி பருப்பு எடுத்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். காய் வெந்துருச்சு. இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க 3 மீடியம் சைஸ் தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். இதை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இதுக்கு தக்காளி அதிகமாக சேர்த்துருக்கோம், அப்போதாங்க டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இது அப்ராக்சிமேட்டாக 7 தோசைக்கு வரும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ பவுடர் பண்ணி வச்சிருக்க நடக்கடலை பொடி 1 டீஸ்பூன், முந்திரி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் முந்திரியும் நடக்கடலையும் தனித்தனியாக பவுடர் பண்ணிட்டேன். நீங்கள் 2ஐயும் ஒன்றா சேர்த்து கூட பவுடர் பண்ணிக்கலாம். 2 பவுடரும் சேர்த்தாதாங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். முந்திரி அதிகமாக சேர்த்திங்கன்னா இனிப்பு டேஸ்ட் அதிகமாக வரும், பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, காலிஃப்ளவர் மசாலா ரெடி. இப்போ ரோஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவர் மசாலாவை இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, காலிஃப்ளவர் மசால் ரோஸ்ட் ரெடி. இது தேங்காய் சட்னியோட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.